இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் வந்து மிக பிரமாதமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லை, சாங்ஸும் மிக பிரமாதமாக வரப்போகுது. ஸோ அப்படி ஒரு சப்ஜெக்ட் வீணா சார் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நம்பிக்கையோடு அவரோட சேர்ந்துருக்கேன். அதே மாதிரி இதோட ஒளிப்பதிவாளர் மிஸ்டர் ஷமன் மித்ரு. இவர் வந்து ரவி கே சந்திரன் அண்ட் கேவி ஆனந்த் ரெண்டு பேர்ட்டையும் அசோசியேட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அரவிந்த் கிருஷ்ணா கூட ஒர்க் பண்ணாங்க. பர்டிகுலர் டிஎஃப்டி கோல்டு மெடலிஸ்ட். அவர் தெலுங்குல ஒரு படமும் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. 2 வருஷமா என்னோட நெருங்கிய நண்பர். நிறைய டிஸ்கஸ் பண்ண, நிறைய பேசிட்டு இருந்தோம். ஒரு டிஃப்ரெண்டாக மேக்கிங்கில் மிரட்டுற மாதிரி ஒரு படம் பண்ணுன்ற ஒரு தாட்டோடு இருந்தவருக்கு என்னோட ஸ்கிரிப்ட் கரெக்டாக ஆப்ட் ஆனதுனால இந்த படத்தில் நான் அவரை தமிழில் கேமராமேனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்களும் புதுசாக பண்ணலான்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமாக இந்த படம் டெக்னிக்கலாகவும் மிரட்ட போகுது. அதே மாதிரி எடிட்டர் மிஸ்டர் சதீஷ் கிருஷ்ணோவா, சத்தம் போடாத படத்துக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கினவர். சிலந்தி படத்துக்கு அவர் தான் எடிட்டராக இருந்தாங்க. ஸோ மீண்டும் அவர் என்னோட கை கோர்க்குறாங்க. அதே மாதிரி கவிஞர்கள் முத்துக்குமார், யுகபாரதி, ஸ்னேகன், ஏக்நாத் அண்ட் நெல்லை பாரதி இவங்கெல்லாம் நல்ல பாடல்களை எழுதுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே மிஸ்டர் தினேஷ் கார்த்திக் என்னோட ப்ரொடியூசர். அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் காத்திருந்த மாதிரி என்னோட கதைக்கான ஒரு பட்ஜெட் கொடுத்து ரொம்ப உற்சாகப்படுது. என்னை விட ஒரு யங்ஸ்டரு நந்தின்ற ஒரு படத்தை பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் தமிழ்வாணன் சார் டைரக்ஷனில் அகில் சனுஜா நடிக்கிற படம். ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. உடனே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு ஈவினிங் ஆடியோ இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கதை மேலேயும் இந்த படம் பெரிய ரேஞ்சில் வரணுன்றதுலையும் அவர் ரொம்ப ஆர்வம் காட்டி என்னோட முயற்சிகளுக்கு துணை நிற்கிறாரு. அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட மற்ற டெக்னீஷியன் ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் சுரேஷ் கல்லேரி, அப்புறம் என்னோட டிசைனர், பட் எல்லா டீமும் என்னோட கோ டைரக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். படம் ஆகஸ்ட்டில் ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம். சாங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டான லொக்கேஷன்ஸில் தேடி பிடிச்சி பண்ணலான்னு இருக்கோம். நிச்சயமாக இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, பூர்ணாவுக்கும் மோனிகாவுக்கும் அக்னீஸ்வர் கேமராமேன் எல்லாருக்குமே வந்து ஒரு நிச்சயமான படம். த்ரில்லர் பட வரலாற்றில் இது மிக முக்கியமான ஒரு படம் அப்படின்றது ஸ்க்ரீன் பிளேக்காக பாராட்டப்படும் நான் நம்புகிறேன். இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குறது பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. வழக்கம் போல எனக்கு ஒரு பேராக தந்துரு வெற்றி படமாக்கணும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. துறையில கண்ணின் மணி கண்ணின் நன்னி தரிநானேனா ஒரு சின்ன துறைக்கு சின்ன திரையில் அந்த பாடலை நான் இசையமைச்ச உடனே என்ன பட்டி தொட்டி எல்லாம் தெரிய வைத்தது நீங்க தாங்க. கண்டிப்பா நீங்க தான். அதுக்காக இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த உங்க துறையிலிருந்து ஒருத்தர் வந்து எனக்கு ஆதி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமா தெரியும். எனக்கு 10 வருஷம் நினைக்கிறேன். நான் அது 10 வருஷமா இருக்கும். நிறைய பேட்டி எடுத்திருக்காரு என்கிட்ட. பட் சட்டுன்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் நான் ஒரு கதை சொல்றேன், நீங்க கேளுங்க, பிடிச்சா மியூசிக் பண்ணுங்கன்னாரு. எப்பவுமே சரி, எப்பவுமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு பத்திரிகையில இருந்து வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபோன் வந்ததே இல்லை. நான் டைரக்டரா இருந்திருக்கேன், நான் வந்து இவங்க கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்கேன், நான் அந்த டைரக்டர் அசிஸ்டண்டா இருந்திருக்கேன் தான் நான் கேள்விப்பட்டு எனக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இது எனக்கு புதுமையா இருந்துச்சு. பத்திரிகை நிருபர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. யாருன்னு நான் சித்ரா அண்ணன்கிட்டயும் மேஜர் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அண்ணா யாருன்னு நம்ம ஆதி தானே? ஆமா, நல்லா பண்ணிருக்காரு, கேளு ஒரு வாட்டி கதை கேளுன்னாரு. உண்மையாக கதை கேட்டேங்க. ரியலி ஃபேண்டாஸ்டிக். அதாவது ஒரு த்ரில்லர் படத்துக்கு வந்து சொல்ல முடியவே முடியாது, வசனங்களே இருக்காது அதுக்கு. அது அவர் விஷுவல தான் எடுக்கணும் கண்டிப்பா. ஆனா அந்த விஷுவல ரொம்ப அழகா சொன்னார். அந்த கதையை சொல்ற விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி படம் பண்ணினா கண்டிப்பா பெரிய ஹிட் என்ற நம்பிக்கையோட நானும் வேலை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பண்ணுவார் என்ற நம்பிக்கையோட வேலை பண்ணிட்டு இருக்கேன். பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு, நல்ல கம்போசிங், நல்ல டியூன்ஸ் நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ஸ்னேகன், முத்துக்குமார், யுகபாரதி, அப்புறம் ஏக்நாத், நெல்லை பாரதி அவர்கள். ஏக்நாத் அவர்களும் நெல்லை பாரதி அவர்களும் பத்திரிகையை சேர்ந்தவர்கள். அவர்களோட நான் இணையறேன். ஏக்நாத்தோட ஒரு பாடல் எழுதியிருக்கேன், கருப்புசாமி குத்தகைதாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெல்லை பாரதியோட ஒர்க் பண்ண போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் படம் மாதிரி நினைக்கல. என்னுடைய குடும்பத்துல, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் படம் எடுக்கிறாங்க, அதுக்கு நான் வேலை பண்ற மாதிரி நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் கார்த்திக் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட வேலை பண்ணும் சக டெக்னீஷியன் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கதாநாயகன் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் தெரியும், ஐம் பூர்ணா. ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஒரு லைக் ஆதி டிரெக்டர் சார் அவரோட ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப நல்ல கமர்ஷியல் ஹிட். இந்த படம் வந்து அவர் சொன்ன மாதிரி ஊர்ல வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸ்கிரிப்ட். ஸோ அந்த டைம்ல என்னோட மலையாளம் படம் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. ஸோ ஆஃப்டர்நூன்ல இருந்து எனக்கு ஷூட்டிங் இருக்கு. மார்னிங் வந்து சரி இவரோட ஸ்கிரிப்ட் கேட்கலான்னு இருந்தேன். ஹி கேம் at 12 o'clock. 1 o'clock ஆச்சு, 2 o'clock ஆச்சு, 3 o'clock ஆச்சு, 4 o'clock ஆச்சு. The call is coming for me for the shooting. But still I said, இல்ல ஒரு அர்ஜென்ட்டா நான் இங்க வந்து ஒரு சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. I'll come பிகாஸ் அவ்வளோ சஸ்பென்ஸா இருந்துச்சு. ஐயோ நெக்ஸ்ட் சீன் என்னது. தீனா சார் சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் சொன்ன மாதிரி படம் எடுத்துருந்துச்சா it will be a very super duper hit movie because it's a nice action thriller னு சொல்லலாம். அப்புறம் ஹீரோயின் கேரக்டர் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு நல்ல ஹீரோயின் ரோல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் இன் அ வயல் மட்டும் தான் வரும். பட் அது எனக்கு தந்த ஆதி சாருக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லாரோட லைஃப்லும் டைம் வில் பி அ வெரி பிக் இம்பார்ட்டன்ட் திங். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் போனா அது திரும்பி வரமாட்டேன். ஸோ இந்த படத்திலும் டைம் இஸ் பிளேயிங் அ வெரி பிக் ரோல். டைம் மட்டும் இல்ல, ஹீரோயின் ஹீரோ அதர் கேரக்டர்ஸ் லைக் மோனிகா, அப்புறம் வேறொரு கேரக்டர் இருக்காங்க, அப்புறம் காமெடி ஆர்டிஸ்ட். அதே மாதிரி ஒரு கேசட் கூட ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட் இருக்கு. பட் இட் வில் பி அ சஸ்பென்ஸ். ரொம்ப பெரிய சஸ்பென்ஸா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டு தினேஷ் கார்த்திக் சார். அவரோட ஃபர்ஸ்ட் படம் நந்தி, இட் வில் பி அ சூப்பர் டியூப்பர் ஹிட். எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. அப்புறம் ஐ நோ எல்லா ப்ரெஸ் பீப்புளும் இட் வில் கிவ் அ பிக் 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 பப்ளிசிட்டி. அதே மாதிரி ஐ நோ எனக்கு கூட முன்னாடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தான் எனக்கு ரொம்ப பெரிய பப்ளிசிட்டி தந்திருக்காங்க. எல்லாருக்கும் அதுக்கு ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் கேரளால இருந்து இங்க வந்து ஒரு ஹீரோயினா பண்ணதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். லைக் பரத் கூட ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது நான் மட்டும் தான் ஒரு நியூ ஃபேஸா இருந்துச்சு. பட் செகண்ட் டே எல்லா பத்திரிகை பார்த்தாலும் எல்லாரும் நல்லா எனக்கு எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி ப்ளீஸ் இந்த படம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். நரன் பி வெரி நைஸ் மூவி. தீனா சார் என்னோட லாஸ்ட் மூவி கந்தக்கோட்டை கூட ரொம்ப நல்ல சாங்ஸ் பண்ணியிருக்காங்க, ஈவன் மெலோடி கூட. அதே மாதிரி இந்த படத்துல நைஸ் சாங்ஸ் இருக்கும். தென் மை ஹீரோ அக்னீஸ்வர். பி ஃப்ராங்க், இங்க வந்து உட்கார்ந்துக்கு அப்புறம் தான் நாங்க இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. மீ ஹீரோ அக்னீஸ்வர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ லைக் யூனோ அவர் வந்து டிரெக்டர் சார் சொல்லும் போது அவருக்கு ஆக்டிங் மட்டும் தான் புதுசு. பட் ஹீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பெரிய தியேட்டர் ஆர்டிஸ்ட். நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்கு, லைக் தியேட்டர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சேம் வே நானும் ஒரு பெரிய கிளாசிக்கல் டான்சர். ஸோ வீல் ஹாவ் அ நைஸ் காம்பினேஷன். அண்ட் ஐ திங்க் நரன் பி அ நைஸ் மூவி ஃபார் மீ. என்னோட நிறைய படம் வராங்க லைக் துரோஹி, விதகன், ஆடும் புலி. ஸோ எல்லாத்துக்காக ப்ரே பண்ணுங்க, பப்ளிசிட்டி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மிக மிக பெரிய காலை வணக்கம். இன்னைக்கு காலையில நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். அதனால நிறைய பேர் வந்த உடனே கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஏன் லேட்டாதீங்கன்னு கேட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா இன்னைக்கு என்னோட படம் இன்னைக்கு வந்து 2 படத்தோட பூஜை. 2 படத்துலயும் நான் ஒர்க் பண்றேன். நரனும் ஒரு படம் அண்ட் இன்னொரு ஃபிலிம் முத்துக்கு முத்தாக, ராசமதுரன் சாரோட டைரக்ஷன்ல முத்துக்கு முத்தாகன்ற ஃபிலிம் பண்றேன். அந்த படத்தோட பூஜைக்காக நான் போயிருந்தேன். அந்த வந்து கண்ணன் மாஸ்டர் கட்டின கோயில்ல நடந்தது. ஸோ அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி வரதுக்குள்ள ஜம்ப் பண்ண தான் முடியாது. ஸோ கார்ல தான் வந்து ஆகணும். ஸோ அதனால வேற வழி இல்லாம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் எனிவே நான் ப்ரெஸ் மீட் கூட அட்டன் பண்ணுவேனா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தேங்க் காட், ஐ ஷுட் ரியலி தேங்க் காட். எப்படியோ அட்லீஸ்ட் ப்ரெஸ் மீட், உங்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்காகவே நாங்கள் வந்துட்டேன். திடீர்னு வாய்ஸ் அதிகமாயிடுச்சு. ஓகே, தினேஷ் கார்த்திக் சாரோட ப்ரொடக்ஷன்ல ஆதி சாரோட செகண்ட் ஃபிலிம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நரன்ற படத்துல பெர்ஃபார்ம் பண்றதுல. பிகாஸ் இது வந்து ஒரு எல்லாரும் லவ் அண்ட் த்ரில் சப்ஜெக்ட்ஸ். இப்போ ஆஃப்டர் சிலந்தே பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்தது லவ் அண்ட் த்ரில்லர் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் நிறைய ஹிட்ஸ் ஆச்சு. லைக் யாவரும் நலம், ஈரம், இந்த மாதிரி நிறைய ஹிட் கொடுத்த படங்கள் இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த படத்துல நிறைய புதிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அண்ட் லவ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப கமர்ஷியலா இருக்கும். அண்ட் நீங்க சிலந்தியில என்னென்னலாம் மைனஸா பாத்தீங்களோ அதெல்லாம் இந்த படத்துல கண்டிப்பா பிளஸ்ஸா பாப்பீங்க. ஸோ அதுக்காக இந்த ஹோல் டீம், அதுவும் இந்த ஹோல் டீம்ல முக்கியமா எங்க டைரக்டர் ஆதி வந்து ரொம்பவே ஒர்க் பண்றாரு. டே அண்ட் நைட். எனக்கு தெரிஞ்ச சிலந்தி ஒர்க் பண்ணதுல இருந்தே எனக்கு அவர் நல்லா தெரியும்ன்றனால அவர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, டே அண்ட் நைட் அந்த படத்துக்காக அந்த ஸ்கிரிப்டுக்காக எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான்றது தெரியும். ஸோ எல்லா ஷார்ட்ஸுமே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் மெயின்டைன் பண்ணணும், டிஃப்ரெண்டா பண்ணணும். ரொம்ப எல்லாரும் பண்ற மாதிரி இல்லாம அதுல எல்லாரும்